நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பஞ்சமத்தில் பாயும் அங்காரகன், அதனால் வாழ்க்கையை நினைத்து இனி பயப்பட வேண்டாம். கன்னிராசியில் பிறந்த நீங்க தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் கன்னிராசியில பிறந்திருந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனல்ல கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு ராகு பயிற்சி பலன்கள் மற்றும் 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் கேது, 7ல ராகு, சர்ப கிரகத்தோடு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல சங்கடங்களுக்கும் பல பயத்துக்கும் நீங்க ஆளாகி இருப்பீங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் உங்களுடைய பயத்தை நீக்கும் விதத்தில் அங்காரகனுடைய பயிற்சி இருக்க போகிறது. தனுசு ராசியில் இருக்கும் அங்காரகன், அதாவது அங்காரகன்னா செவ்வாய் பகவான். கன்னி ராசியான உங்களுக்கு 4ஆம் வீடு தனுசு, அதுல இருக்கிறாரு செவ்வாய். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அப்படியே மகரத்துல அடியெடுத்து வைக்கிறாரு. மகரம் என்பது செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு. அங்க போனா செவ்வாய் உச்சமடைந்து விடுவார். மகரம் என்பது கன்னி ராசியான உங்களுக்கு 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானம். அப்போ பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் போய் அமர்ந்து உச்சமாகிறார். அதனால பல விஷயத்துல பயம் வேண்டாம். குறிப்பாக 5 விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட விஷயம் எது? ஃபர்ஸ்ட், ஜென்மத்துல கேது இருந்துட்டா மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ உறவுகள் அல்லது உங்களுடைய உறவுகளுடைய பாதிக்கப்படலாம். ஸோ ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். உறவுகளுடைய பிரிவோ அல்லது உங்களுடைய உடல்நிலையை கொண்டோ மருத்துவ செலவு ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் வரும். காரணம் ஜென்மத்துல கேது. ஆனா ஆயுளை கொடுப்பவன் உங்களுக்கு செவ்வாய். ஏன்னா கன்னி ராசிக்கு 8ஆம் வீடு மேஷம், அதற்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். 8ஆம் வீடு என்பது ஆயுளை கொடுப்பது. அந்த 8க்குரியவன் தான் செவ்வாய். அவர் 5ஆம் வீட்டுல உச்சமடைகிறார். அப்போ ஆயுள் பயம் வேண்டாம், உடல் ரீதியான பயம் வேண்டாம், மருத்துவ ரீதியான பயம் வேண்டாம். தைரியமாக இருக்கலாம். ஆயுள் தீர்க்கம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு நான் சொல்லிடுறேன். ஆயுள் சம்பந்தமான உயிர் சம்பந்தமான பயம் வேண்டாம். இரண்டாவது, கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு கணவருடைய ஆயுள் அல்லது கணவர் விட்டு வழியில் ஒரு பிரச்சனை இருக்குது, மாங்கல்யம் கைகூடுமா, கல்யாணம் நடக்குமா, இப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு கணவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏற்படக்கூடிய பயம் நீங்கிவிடும். ஏன்னா 8க்குரியவனும் அவர் தான். ஸோ 8ஆம் வீடு தான் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அவர் 5ல் உச்சம். அப்போ கண்டிப்பா பெண்களுக்கு கல்யாணம் கைகூடிவிடும். கணவர் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். அதே போல கன்னிராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு காதல் கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம். கைகூடி வந்து விட்டது காதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கடுத்து 3வது, நிலத்தகராறு, சொத்துக்கள் தகராறு, இப்படி பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை எடுத்து நீங்கள் பயம் வேண்டாம். சொத்து பிரச்சனை தீர்ந்து போய்விடும். 4வது, சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும். அந்த விஷயத்திலும் நீங்க பயப்பட வேண்டாம். 5வது, ஒரு அரசியல் நிற்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒரு போட்டிகளில் கலந்துக்கிறீங்க, ஒரு சினிமா துறைக்கு வாய்ப்பு தேடி அலையிறீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்படி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த விஷயத்தில் எல்லாம் ஜெயம்தான். பதவியும் வெற்றியும் நிச்சயம் உறுதி. ஸோ இந்த 5 விஷயத்துல கன்னிராசியில பிறந்தவங்க பயப்படாமல் இருக்கலாம். மேலும் உங்களுடைய கன்னிராசிக்கு 3ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் 8ஆம் வீடான மேஷத்திற்கும் இந்த செவ்வாய் அதிபதி 5ல் உச்சம் அடைந்திருக்கிறாரு. அதனால சிறுதூர பயணங்கள்ல வெற்றிகள் உண்டு. எடுத்த காரியத்தில் முயற்சியில ஜெயிச்சு காட்டிடுவீங்க. அதேபோல அரசாங்க சம்பந்தமான வேலை மற்றும் தொழில் அது விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பா வெற்றி உறுதி. இதுக்கப்புறம் செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டு. எப்படி குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறார்களோ, சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்கிறார்களோ, அப்படி செவ்வாய் பார்க்கின்ற இடம் ஜெயம். ஸோ அப்படி செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த பார்வைகள் உண்டு. அப்ப 4ஆம் பார்வையா மகரத்தில் இருக்கக்கூடியவர் 4ஆம் பார்வையா மேஷத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய கன்னிக்கு அது 8ஆம் வீடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆயுள் தீர்க்கம், வெளிநாடு யோகம் மற்றும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிச்சயம் உண்டு. அடுத்து 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய கன்னிக்கு கடகம் என்பது லாபஸ்தானம், 11ஆம் வீடு. அப்போ மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட இன்னல் பிரச்சனை நீங்கிவிடும்.
வரவேண்டிய லாபப்பணம் வசூலாகும். வண்டி வாகனம் இடத்தால் லாபம் உண்டு. இடத்தாலையும் நிலத்தாலையும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க. சொத்துக்களால் நல்ல லாபம் உண்டு. ஹோட்டல் சம்பந்தமான தொழில், கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய கட்டிட வேலை சம்பந்தமான தொழில்துறைகள், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான தொழில்துறைகள், இந்த மூணுலையுமே நல்லது ஒரு லாபம் பார்க்க போகிறீர்கள். வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனால அதிர்ஷ்டம் நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. எதிர்பாராத காதல் திருமணம் நடைபெறக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்து செவ்வாயுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய கண்ணிக்கு 12ஆம் இடத்துல போய் பதியுது. வழக்குகள் முடியும். பின்னாடி இருந்து துரோகம் பண்ண துரோகிகள் ஒளிவார்கள். சூழ்ச்சிகளை கண்டு முறியடித்து விடுவீர்கள். மேலும் 8ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. விரயம் லாபமாகும். விரயம் குறையும். விரயம் தீர்ந்து போய்விடும். தேவையில்லாத விரை செலவுகள் இருக்காது, பயப்பட வேண்டாம். வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்தே போயிடும். அதுல பயம் இல்லாமல் நீங்க இருக்கலாம். சொந்த வீடு கட்டுறது, வாங்குறது போன்ற முயற்சிகள் தைரியமா ஈடுபடலாம். அரசாங்க வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அதை முடிச்சு கொடுத்துருவாரு இந்த செவ்வாய் பகவான். சில பேருக்கு தவறான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. விவாகரத்து பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் சரியாக வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்த்தபடி. ஸோ அனைத்துமே நடந்தாலும் 5ல பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணியத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைந்திருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயம். அந்த அதிர்ஷ்டம் எதை பொறுத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, சகோதர வழியில், நிலம் வழியில், அரசாங்க விஷயத்துல, காவல்துறை இராணுவத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும், மற்றும் எழுத்து தேர்வு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, விளையாட்டுத் துறைகளில் வீரதீர செயல்கள் செஞ்சு அதுல ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் எடுக்கிறது, படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், கண்டிப்பா உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட்டம் பெயர் புகழ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்க அல்லது எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, கண்டிப்பா அது படிக்கக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு உண்டு. வைத்த அரியர்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் தேர்வுகளில் கல்வியில வெற்றி உறுதி. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு நேரத்துல கன்னிராசியில பிறந்தவங்க தவறாமல் பண்ணக்கூடிய விஷயம், கேதுபவன் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறார், அதை புரிஞ்சுங்க. அப்போ தான தர்மம் கண்டிப்பா செய்யணும். உழவார பணி கண்டிப்பா செய்யணும். சேவை சர்வீஸ், ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சேவை சர்வீஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அதே போல விநாயகருடைய வழிபாடுகள் பண்ணுங்க. அந்த விநாயகர் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது தவறாமல் முருகனுடைய வழிபாடுகளையும் பண்ணுங்க. பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய முயற்சியில வெற்றி உறுதியான முறையில் கிடைக்கும். அதில் எந்த விதமான தங்குதடையும் இல்லை. ஸோ முருகனுடைய வழிபாடும் தேவை, விநாயகருடைய வழிபாடும் தேவை. இரண்டுமே பண்ண வேண்டும். கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் ஸோ தவறாம பண்ணீங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட திறபிள் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.